வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். இலங்கை அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு இடதுசாரி அரசாங்கம் வந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் இலங்கை தமிழர்களுக்கு என்ன அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கப் போகிறது அல்லது கொடுக்கப் போகிறது? சமஷ்டி தொடர்பாக தற்பொழுது அதிகமாகவே பேசப்பட்டு வருகிறது. ஆனாலும் கூட அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இம்முறை புதிய ஒரு குழுவை அனுப்ப போகின்றார். ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடர், மனித உரிமைகள் கூட்டத்தொடர் வருகின்ற போதெல்லாம் ஒரு முக்கியமான விடயம் பேசப்படும். அதற்கிடையில் புதிய அரசாங்கம் வந்துவிடும். வந்தவுடன் அவர்கள் கால அவகாசம் கொடுப்பார்கள். இந்த மனித உரிமை விடயங்களுக்கு கால அவகாசம் கொடுப்பார்கள். இலங்கை அரசாங்கம் சொல்லும், நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையின் கீழ் இந்த விடயங்களை பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொல்லும். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று கனடாவிலிருந்து ரோய் விக்னராஜா ஊடகவியலாளர், அரசியல் செயற்பாட்டாளர் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் ரோய். வணக்கம் அனாஸ், எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. முக்கியமாக ரோய், இந்த இலங்கை அரசாங்கம் ஒன்றுபட்ட இலங்கைக்குள், ஏக்கிய ராஜ்யக்குள் இந்த தீர்வுகளை முன்வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சி, ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன போன்றவர்கள் குறிப்பிட்டார்கள். மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டார், 13+ நாங்கள் தருவோம் என்று அவர் சொன்னார். அதற்கு பிறகு அந்த விடயம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. ஒவ்வொரு அரசாங்கம் வரும்பொழுதும் இந்த மனித உரிமை கமிஷன் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கும். அதுக்கு பிறகு அவர்கள் சொல்வார்கள், உள்நாட்டு பொறிமுறையின் கீழ் நாங்கள் இந்த விடயங்களை தீர்த்து கொள்வோம் என்று. தற்பொழுது அனுரகுமார திசநாயக்கா அரசாங்கத்தின் மீது என்ன நம்பிக்கை இருக்கிறது? தமிழ் மக்களுக்கான ஒரு அழகு அல்லது சமஷ்டி அல்லது என்ன விடயங்கள் பகிர்ந்தளிக்கப்படலாம் என்று ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் யோசிக்கிறீர்கள்? இது ஒரு சிக்கலான கேள்வி உண்மையில். ஆனால் இதில் இரண்டு தரப்பும், இங்கே சிங்கள தரப்பு இருக்கின்றது, தமிழ் தரப்பு இருக்கின்றது. இரு தரப்பும் ஒரு சில விடயங்களை அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களிடம் கேட்டால் நாங்களும் சொல்வோம், ஒரு பலவந்தத்தின் பேரில் 13 திணிக்கப்பட்டது. சிங்கள தரப்பும் அதைத்தான் கூறுகின்றது. ஆனால் 13 என்று பேசினோம். ஆனால் அது அமுல்படுத்தப்படுவதற்காக என்ன செய்யப்பட்டது என்பதில் எங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் அதை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒரு தரப்பும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஆனால் அதுல நடந்த ஒரு சின்ன விஷயம், நவம்பர் 11 87ஆம் ஆண்டு 13வது திருத்தச் சட்டம், அதாவது திருத்தம் அரசியல் யாப்பில் மேற்கொள்ளப்பட்ட அதே தினத்தன்று, அதுவும் 11 அல்லது 17 2 முறை நாள் நடந்தது. Provincial Councils Act number 47 of 1987 என்று இன்னும் ஒரு தனி சட்டம் எழுதப்பட்டது. அந்த சட்டம் இந்த 13வது திருத்தத்தை எவ்வாறு அமுல்படுத்துவது என்பது விலாவாரியாக அதுல எழுதப்பட்டிருக்கு. அதுல வாசிச்சு கொண்டு போனால் சில விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாயும் இருக்குது, சில விஷயங்கள் பாதகமாயும் இருக்கு. இந்த 47வது சட்டம் என்று ஒன்று, அதாவது மாகாண சபைகள் அமுலாக்கல் சட்டம் 47 என்று ஒன்று எழுதப்பட்டிருந்தது என்பதனை தமிழ் தரப்பில் எத்தனை பேர் அறிவார்? சிங்கள தரப்பில் எத்தனை பேர் அறிவார்? ஆகவே அந்த 13 இரண்டு பக்கத்தாலேயும் வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்டு இரண்டு பக்கமும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயத்துக்கு வந்தது. அதே நேரத்தில் நாங்கள் தனி நாடு கேட்டு போராடினோம். போராட்டம் மௌனிக்கப்பட்டது. அந்த போராட்டம் நடைபெற்ற 27 26 வருட காலத்திலே தனி நாடு ஒன்றுதான் தீர்வு என்று நாங்களும் பிடிவாதமாக இருந்தோம். ஆனால் போராட்டம் மௌனிக்கப்பட்டு இப்பொழுது 15 16வது ஆண்டுக்குள் காலடித்து வைத்திருக்கின்றோம். இப்பொழுது பரவலாக இந்த சமஷ்டி என்ற ஒரு விடயம் பேசப்பட்டு வருகின்றது. சமஷ்டி என்று நாங்கள் கூறும் பொழுது சிங்கள தரப்பு நிற்கின்றது சமஷ்டி என்றால் நாட்டை பிரிப்பது. எங்களுடைய தரப்பில் எத்தனை பேருக்கு இந்த சமஷ்டி என்றால் என்னென்று தெரியுமோ தெரியாது என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தருகின்றேன். இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய என்று உண்டாக்கி வைத்திருக்கிறது. இப்ப கடந்த வாரம் அல்லது ஒரு 4 நாட்களுக்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் வைத்து கேள்விக்குட்படுத்தப்பட்டார். அவர் இந்தியாவுக்கு செல்ல முடியாது என்று கூட கூறினார். அதை ரவ் ஹக்கீம் தலையிட்டு அதை அப்படி ஒன்றும் இல்லை என்று அவரை அழைத்துக் கொண்டு சென்றார். அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்று
ஆராய்ந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனல் அதற்குரிய காரணத்தை நேற்று வெளியிட்டிருக்கின்றது. அந்த காரணத்தின் பிரகாரம் அவர் 3-4 வாரங்களுக்கு முன்பு கனடா வந்திருந்த பொழுது அவரும் திரு குகதாசனும் இருவருமாக கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் இருக்கின்ற கல்கரி யூனிவர்சிட்டியில் இருக்கும் லெக்சரர்ஸ் சிலரை சந்தித்து அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சமஷ்டி பற்றி விளக்க உரையும் கொடுத்து ஒரு பாடம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்ப இது கனடாவில இருந்து வந்து ஸ்ரீலங்கால இந்த அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு போக அங்கு வைத்து சமஷ்டி தொடர்பான ஒரு பயிற்சி வகுப்பா? அதாவது இவர்கள் இருவர் மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவில் இருக்க அத்தனை தமிழ் அரசியல்வாதிகளும், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜனநாயக கூட்டணி எல்லோரும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஏற்பாட்டை செய்தது கனடாவில் இருக்கின்ற தமிழர் கனடிய தமிழர் தேசிய அவை எனப்படுகின்ற ஒரு அமைப்பு. அதை NCCT என்று கூறுவார்கள் கனடாவில். இந்த அமைப்பு 14ஆம் ஆண்டு அமைப்புகளும் தனிநபர்களும் இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட போது இந்த அமைப்பும் தடை செய்யப்பட்டிருந்தது. இது கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் காலத்தில் இல்லை, அதற்கு முன்பு இருந்த காலத்தில். அதற்கு முதல் மஹிந்த ராஜபக்சனுடைய மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலோ இந்த 14ஆம் ஆண்டு வந்த தடை உத்தரவில் அந்த லிஸ்டில் இந்த அமைப்பும் இருந்தது. ஆனால் அதன் பிற்பாடு 21ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், அதில் இருந்த பல அமைப்புகள் நீக்கப்பட்டு அந்த தடை உத்தரவு அமைப்புகளுக்கும் தனிநபர்களுக்கும் நீக்கப்பட்டது. அந்த நீக்கப்பட்ட அமைப்புகளில் இந்த எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, NCCT-னுடைய தடையும் நீக்கப்பட்டிருந்தது. NCCT, கனடாவில் இருக்கிற CTC இவையெல்லாம் நீக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது நீக்கப்பட்டிருந்தால் அந்த அப்டேட் இலங்கை அரசாங்கத்தினுடைய சுங்க திணைக்கள சிஸ்டத்தில் இருந்ததா, அது அப்டேட் செய்யப்பட்டிருந்ததா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. அவர்கள் விஷயம் என்னன்னா, அப்டேட் செய்யறது ஒரு சின்ன விஷயமே, ஒரு 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 15 நிமிஷத்துல அந்த விஷயம் முடிஞ்சிடும். ஆனா வேண்டுமென்றே இந்த அப்டேட் செய்யாமல் இருந்திருக்கின்றார்களா, இந்த தடை உத்தரவு அப்படியே வைத்திருக்கின்றார்களா என்ற கேள்வியும் எழுகிறது இல்லையா? நிச்சயமாக அவர்கள் அப்படி வைத்திருந்திருக்கலாம். ஆகவே இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த விளக்கம் இந்த ஊடகத்தின்படி ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒழுங்கு செய்த ஒரு கூட்டத்திற்கு இவர் இந்தியா செல்ல வேண்டும் என்று புலனாய்வு தகவல் வந்திருக்கின்றது. அதாவது தடை செய்யப்பட்ட NCCT என்று. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் NCCT-க்கு தடை இல்லை. அதை நான் மீண்டும் ஒரு செக் பண்ணணும். நிச்சயமாக இப்பொழுது இருக்கிற தடை TGT-க்கு மட்டும்தான் இருக்கிறது. உண்மைதான். இடையில அவர்கள் வர்த்தமானி அறிவித்தலில் மாற்றம் கொண்டு வந்தார்கள். சில அமைப்புகள் தடைகளை எடுத்தார்கள். இந்த இடத்துல ரோய் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். அண்மையில கடந்த வாரம் ஒரு முக்கியமான அறிவித்தல் இலங்கை அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டது. வெளிநாட்டுக்கு செல்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரிகள் பொலிட்டிக்கல் வேலையில ஈடுபடுறதா இருந்தா இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு வாரத்துக்கு முதல் அறிவித்து அதனுடைய கிளியரன்ஸ் பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டது. ஆகவே இது காரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமா இவர்கள் நாட்டை விட்டு செல்வதற்கு முன்பு அந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்திருந்தால் அது காரணமாக இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு அறிவித்தல் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தலைவர்களுக்கும் அல்லது ராஜதந்திரிகளுக்கும் என்று போடப்பட்டிருந்தால் அது அவர்களுடைய யாப்பிற்குட்பட்ட விடயம். அதை நான் நினைக்கல, நாங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் என்று. ஆனால் ஒரு பொதுமகனுக்கு அது போடப்பட்டிருந்தால் அது நிச்சயமா இட்ஸ் a clear cut ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஆகவே பொதுமகனுக்கு இல்ல, அதுல அரச அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என்றுதான் நான் பார்த்த ஞாபகம். சரி, அப்படியாக இருந்தால் அந்த வர்த்தமானி அறிவித்தல் இவர்கள் விமான நிலையத்துக்கு செல்லும் முன்பு உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருந்தால் அதை காரணம் காட்டி கூட அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் ஊடகத்தில் பார்த்தது இந்த NCCT ஒழுங்கு செய்ததாகவும் அதற்கு செல்கிறார் என்றதையும் தான் காரணம் காட்டுகின்றது. எது எப்படி இருந்தாலும் இங்கே நாங்கள் சமஸ்டியை பற்றி தான் நீங்கள் கேட்டீர்கள். இவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை கனடாவில் இருக்கின்ற லெக்சரர்ஸை பிடித்து தங்களுக்கு விளக்கம் தர வேண்டும், இதை பற்றி ஒரு வகுப்பெடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தால், இப்பொழுது எனக்கு எழுகின்ற கேள்வி, எனக்கு மட்டுமல்ல அரசியல் செயற்பாட்டில் இருக்கின்ற
மற்றும் புத்திஜீவிகள், அரசியல் அவதானிகள் எல்லோருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், சரி 9ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டது. ஏறக்குறைய 12, 13, 14ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்து இன்று வரை அவ்வப்போது கஜேந்திரகுமாரோ அல்லது சிவாஜிலிங்கம் அண்ணையோ அல்லது வேறும் சில அரசியல்வாதிகளோ சமஷ்டி சமஷ்டி என்று கூறிக்கொண்டு வருகின்றார். இவர்கள் சமஷ்டி என்று கூறும்பொழுது இவர்களுக்கு சமஷ்டியை பற்றி தெரியாமல் இருந்ததா? இவர்கள் கூறுவதை கேட்டு சமஷ்டி என்று அவ்வப்போது பேசுகின்ற பொதுமக்களும் ஊடகவியலாளர்களும் சமஷ்டி என்றால் என்னென்று தெரியாமல் தான் சமஷ்டி என்ற சொல்லை பயன்படுத்தி வந்தார்களா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதே நேரத்தில் இந்த சமஷ்டி என்று கூறிய அரசியல் தலைவர்கள் கூட அந்த சமஷ்டியை விலாவாரியாக மக்களுக்கு எடுத்து கூறியதாக தெரியவில்லை. சமஷ்டி என்பது ஒரு 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 அரசியல் கோட்பாடு. அதாவது இட்ஸ் கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கோட்பாடு. ஆகவே அந்த கோட்பாடு சரியாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்ப இங்கே வரக்கூடிய சிக்கல் என்னவென்றால், இரு தரப்புக்கும் நான் பார்க்கின்ற அளவில் சமஷ்டி என்றால் என்னென்று தெரியாமல் இருக்கின்றது போல் இருக்கின்றது. இதில் குறிப்பாக சிங்கள தரப்புக்கு திட்டவட்டமாக தெரியப்படுத்தப்பட வேண்டும், விளங்கப்படுத்தப்பட வேண்டும். சமஷ்டி என்றால் நாட்டை பிரிப்பது அல்ல, மாறாக நாட்டை முன்னேற்ற பாதையில் வெகு துரிதமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கோட்பாடு தான் சமஷ்டி. ஆனால் இப்ப சமஷ்டி என்ற பேச்சு வரும் பொழுதெல்லாம் சிங்கள அரசியல்வாதிகள் இனவாத கருத்துக்களை காக்கிக் கொண்டு இது தமிழர்களுக்கு தமிழீழத்தை கொடுக்க போகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்களே, அப்போ எப்படி மக்களுக்குள்ள போய் வேலை செய்யும்? இதற்கு முதலாவதாக செய்ய வேண்டியது, இப்போ சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், நிலத்தில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், குலத்தில் இருந்து செயற்படுகிற எங்களுக்கும் தெரியும். இது ஒரு மறுக்க முடியாத, மறைக்கப்பட முடியாத உண்மை. எங்களுடைய தேசத்துக்கான, எங்களுடைய இனத்துக்கான தீர்வு இவர்கள் எவ்வளவுதான் தலைகீழாக நின்றாலும் எங்களுடைய கையில் இல்லை. இதுதான் இன்றைய யதார்த்தம். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அந்த அறிவித்தல் வரும் வரை எங்களுடைய கையில் இருந்தது. அதை மறக்க முடியாது. அதன் பிற்பாடு எங்களுடைய கையில் இல்லை. ஏனென்றால் எங்களை 39 நாடுகள் சேர்ந்து அளித்தன. அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய தமிழினத்தினுடைய அந்த விடுதலை அல்லது வேணவா சம்பந்தப்பட்ட விடயத்தில் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அமெரிக்கா, மற்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இருக்கின்ற அந்த கோ குரூப் என்று சொல்லப்படுகின்ற 7 நாடுகள், கனடா உட்பட, இவர்கள் எல்லோருக்கும் மேலாக முதலாவது ஆசானாக நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ, இப்ப நான் இதை கூறுவதால் என்னை ஒரு அடிவரடி என்பார்கள், ராவினுடைய ஏஜென்ட் என்பார்கள். ஆனால் உண்மையும் அதுதான். இந்திய அரசாங்கத்தை தாண்டி இந்த அரசுகள் எங்களுக்கு எதுவித உதவியும் இந்த விடயத்தில் செய்ய போவதில்லை. ஆகவே இந்தியாவின் கையில் இருக்கின்றது, சர்வதேசத்தின் கையில் இருக்கின்றது, இந்த கோ குரூப்பின் கையில் இருக்கின்றது. இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் ஒரு பங்குதாரர் அங்கே வந்து இருக்கிறார், சீனா. சீனாவும் ஏதோ ஒரு கட்டத்தில் தலையிடத்தான் போகின்றது. ஆக மொத்தத்தில் நாங்கள் எங்களுடைய அபிலாஷைகளுக்கு ஏற்றவாறு எங்களை நாங்களே ஆண்டு கொண்டு ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் இருக்க வேண்டுமாக இருந்தால் சமஷ்டி அமைப்பு என்றது ஒன்று தேவைப்படும். ஆனால் அந்த சமஷ்டி அமைப்பை பற்றி சிங்கள தரப்பு நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை ஏக்கிய ராஜ்ய, சிங்களத்தில் ஏக்கிய ராஜ்ய, அதுக்கு தமிழ் ஒற்றையாட்சி, ஆங்கிலத்தில் யூனிட்டரி ஸ்டேட். இந்த யூனிட்டரி ஸ்டேட் என்ற அந்த 2 பதங்களை வைத்துக்கொண்டு அல்லது ஒற்றையாட்சி என்ற ஒற்று பதத்தை வைத்துக்கொண்டு அதை பற்றி இன்னும் கூடுதலாக மேலதிகமாக ஆராயாமல் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் அதை ஒதுக்கிவிட்டு வர வேண்டும் என்று கூறினால் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக அமையப் போகின்றது. இதை ஏன் கூறுகின்றேன் என்று சொன்னால், இன்று உலகில் 193 நாடுகள் இருக்கின்றன. அதிலே 166 நாடுகள் ஏக்கிய ராஜ்ய, யூனிட்டரி ஸ்டேட்ஸ். ஆனால் அந்த யூனிட்டரி ஸ்டேட்ஸ்க்குள்
சில நாடுகள் இருக்கின்றன. அந்த யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள certain degree of federalism அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. It is constitutionalized, enshrined and entrenched in their constitution. இதை நாங்கள் ஆராய்ந்தோமா? இதை தமிழ் தரப்பும் சிங்கள தரப்பும் ஆராய்வோமாக இருந்தால், சிங்கள தரப்பு ஏக்கிய ராஜ்யம் என்பதை பற்றி நாங்களும் பொருட்படுத்த மாட்டோம். நாங்கள் சமஷ்டி கேட்பதை பற்றி சிங்கள தரப்பும் பொருட்படுத்தாது என்று நம்பலாம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நீங்கள் வாழுகின்ற யூகே. யூகே இஸ் a unitary state. ஸ்காட்லாந்து, அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து மூன்றும் சேர்ந்த யூனிட்டரி ஸ்டேட் தான் வேல்ஸ். அப்ப இதுக்குள்ள என்ன நடக்குது என்று சொன்னால், உங்களோட யூகே கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இந்த மெட்ட ஸ்டேட்ஸுக்கு there's a level of a degree of autonomy given to them. அந்த டிகிரி தான் அவைக்கு அந்த ஃபெடரலிசத்தை கொடுக்குது. ஆனால் அது நியாயபூர்வமாக இதே சுத்தியோட எழுதப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனா இருக்கின்றது. இதுவரை காலமும் யூகே அதாவது யூகே பார்லிமெண்ட், லண்டன்ல இருக்கிற அந்த பார்லிமெண்ட் அந்த கான்ஸ்டிடியூஷனை வச்சுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மற்ற மூன்று நான்கு விரும்பினா ஸ்காட்லாந்து சொன்னது போல ஒரு ரெஃபரண்டம் எடுத்துட்டு பிரிஞ்சு போகலாம். பிரிஞ்சு போகலாம். ஆனால் அந்த பிரிஞ்சு போகலாம் என்ற அந்த டிகிரி தான் அங்கே இருக்கிற ஒரு மகத்துவமான விஷயம். ஆனால் அந்த டிகிரியோட எங்களுக்கு கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறியாக போகுது. ஏனென்றால் நாங்கள் பிரிவினை கேட்டு ஒரு ஒரு எலெக்ஷனையே ஒரு ரெஃபரண்டமா பாவிச்சு, அதுவும் சரிவராத பட்சத்துல அந்த தலைவர்கள் ஆயுத மோதலுக்கு இடம் கொடுத்து விட்டு கொடுத்து ஆயுத போராட்டம் நடத்தி, அந்த போராட்டமும் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு மீண்டும் எங்கட கையை விட்டு எல்லாம் நழுவி போயிடுச்சு. அப்ப நாங்கள் போய் அந்த லெவல்ல அதை நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லல, அதைத்தான் கேட்க வேணும். ஆனால் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி வரப்போகுது. ஆகவே இந்த அனுரகுமார் அரசாங்கம் இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப தமிழர்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. சில பேர் சமஷ்டி கேட்கிறார்கள், சில பேர் வடக்கு கிழக்கை இணைக்க வேண்டும் என்கின்றார்கள், சில பேர் கிழக்குக்கு வேறையாக அதிகாரம் தர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே தமிழர்களுக்குள்ள அதான் நான் அன்று இப்ப கிட்டடியில 2-3 நாளைக்கு முதல்ல ஒரு அமைச்சர், அவர் பேரை மறந்துட்டேன், அமைச்சர் சொன்னார், தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாருங்கள், அதற்கு பிறகு நாங்கள் அரசியல் தீர்வு பற்றி பேசுவோம் என்று. இதைத்தான் சிங்கள அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றார்கள். ஏனெனில் இவர்கள் ஒற்றுமையாக வரமாட்டார்கள் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது இல்லையா? இதற்கு சரியான தீர்வு என்னவென்றால், மக்கள் இந்த சமஷ்டி என்றால் என்ன என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாட்டில் உள்ள மக்கள். இங்கே சிலர் ஒரு வாதத்தை வைக்கின்றார்கள், ஒரு சமஷ்டி தீர்வு வேண்டுமா அல்லது பிரிந்து போவதா அல்லது வேறு எதுவா என்று ரெஃபரண்டம் வைக்க வேண்டும், அதில் புலம்பெயர்ந்த மக்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். சர்வதேச சட்டத்தில் இடம் இருக்கலாம், அதை நான் செக் பண்ண வேணும், இல்லாமலும் இருக்கலாம். இருக்குதென்று வைத்துக்கொள்ளும். இருக்குதென்று வைத்துக் கொண்டாலும் இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை திணிக்க முடியாது. சர்வதேசம் அதை திணிக்கக்கூடியதா கூடுமாக இருந்தால் இன்று பல விடயங்கள் அங்கே நடந்திருக்கு. ஷவேந்திர சில்வா கூட்டுக்குள்ள இருப்பார், கோட்டாபாய கூட்டுக்குள்ள இருப்பார், திணிக்கலாம் என்று சொல்லும். ஈவன் இப்ப ஒரு மாதத்துக்கு முதல் நாட்டை விட்டு தப்பியோடிய சிரியன் அசார் திணிக்கப்படலாம் என்றால் ரஷ்யாவில் அதை திணிச்சு சட்டத்தை அவரை கொண்டு போய் உள்ளுக்குள்ள போடலாம், சட்டத்தை பாஸ் பண்ணலாம். தென்னாப்பிரிக்கா ஐசிஜேக்கு போய் இஸ்ரேல்ல எதிராக தீர்ப்பை எடுத்தாலும் தீர்ப்பெடுத்த அடுத்த கிழமை நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கு போற. சர்வதேச சட்டம் பேச்சளவுல எழுத்தளவுல இருக்குதே ஒழிய அமுலாக்கம் என்று வரும் பொழுது அது 100% அமுலாக்கப்பட முடியாத ஒரு நிலைதான் அங்கே காணப்படுகிறது. ஆகவே புலம்பெயர்ந்த மக்கள் நீங்களும் நானும் ஒரு ரெஃபரண்டத்துல வாக்களிக்கலாம், கட்டாயம் வாக்களிக்க விட வேண்டும் என்று நாங்கள் கேட்டால் அதற்கு இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சர்வதேச சமூகம் அதை நிர்பந்திக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. ஆகவே இங்கே சமஷ்டி என்பது உண்மையில் அதுதான் இப்பொழுது செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். இல்லை என்றால் நாங்கள் இன்னும் 15 வருடம் பேசிக்கொண்டிருப்போம்.
இந்த 15, 16வது வருடம் முடியும் பொழுது நீங்களோ நானோ, அதாவது இந்த பேபி பூமர் ஜெனரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்ததி உயிரோடு இல்லாமல் போய் நான் அந்த சந்ததிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம், இன்று எங்களுடைய வரலாற்றை 1948ஆம் ஆண்டிலிருந்து எடுத்துக்கொண்டால் கூட எங்களுடைய விடுதலை வேட்கைக்கான வேணவாவுக்கான வரலாற்றை முற்றுமுழுதாகவோ அல்லது 70-80% அறிந்த ஒரு சந்ததி என்றால் இந்த பேபி பூமர் சந்ததி. அதற்கு பிற்பாடு வந்தவர்களுக்கு அரைகுறை விளக்கத்தோடு தான் அவர்கள் கூடுதலாக உணர்ச்சி மயப்பட்ட ஒரு அரசியலில் வார்த்தைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் முக்கியமான ஒரு விஷயம், எங்க இருந்து இந்த அரசியலை திரும்ப ஆரம்பிப்பது என்கின்ற ஒரு ஸ்தம்பித நிலை இருப்பதாக தெரிகிறது. இப்ப யுத்த நேரம் ஓகே, விடுதலை புலிகள் எங்களுக்கு தனிநாடை பெற்றுத் தருவார்கள் என்கின்ற ஒரு 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 நோக்கத்துல தமிழ் மக்கள் இருந்தார்கள். விடுதலை புலிகளுடைய யுத்தம் நிறைவடைந்ததன் பிறகு தற்பொழுது எங்கிருந்து இதனை ஆரம்பிப்பது என்ற மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. குழம்பி போயிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளும் மக்களும். உண்மையில் குழம்பி போயில்லை. என்னை பொறுத்தவரையில் ஒன்றில் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. நான் இதை செய்ய ஒழிக்கிட்டால் எனக்கு சேர் அடிப்பாங்களா, அல்லது அதை செய்யட்டும், அது பிறனால நாம் போயிருப்போம், அல்லது அறவே செய்ய விருப்பம் இல்லை. இந்த 3. ஆனால் இது செய்யக்கூடிய சகல விதமான ஏது நிலையும் இப்பொழுதுதான் எங்கள் கையில் இருக்கின்றது. இலங்கையில் சட்டத்தை மாற்றுவதாக இருந்தால், ஈவன் அரசியல் யாப்பு புதிதாக எழுதுவதாக இருந்தால், அரசியல் யாப்பு திருத்தம் இல்லாமல் புதிதாக ஒரு அரசியல் யாப்பு எழுதுவதாக இருந்தால் 2/3 பெரும்பான்மை வேண்டும். இப்பொழுது இருக்கிற அரசியல் யாப்பின்படி அனுரகுமார திசாநாயக்கருக்கு அது இருக்கின்றது. அவை அங்கே அந்த தடை இல்லை. முதலாவது பெருந்தடை அங்கே இல்லை. ஏன் அந்த 6வது திருத்த சட்டத்தை அரசியல் புதியாப்பு எழுதாமல் 6வது திருத்த சட்டத்தையும் இல்லாத ஒழித்து பயங்கரவாத தடை சட்டத்தையும் இல்லாத ஒழிப்பதாக இருந்தால் கூட அந்த 2/3 தேவை அதுவும் இருக்குது. ஆகவே முதலாவது தடை அங்கே இல்லை. 2வது, இலங்கை அரசாங்கம் எவ்வளவுதான் எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தாலும், உங்களில் எத்தனை பேர் சிங்கள தரப்பிலிருந்து வருகின்ற ஊடக செய்திகளை கவனிக்கிறது தெரியாது. அங்கே அவர்களுக்கு சரியான நெருக்கடி இருக்கின்றது. அரசாங்கத்தை நடத்துவதற்கான நெருக்கடி இருக்கிறது. இந்த நெருக்கடிக்கு முழு முதல் காரணமாக அமைந்திருக்கின்றது அந்த IMF. IMF யாருடைய கையில் இருக்கு? யாருடைய கையில் இருக்கின்றதோ அவர்கள் சார்ந்துதான் நாங்கள் 12 லட்சம் பேர் இருக்க. யூகேல ஒரு MP இருக்கிறார், கனடாவில ஒரு மினிஸ்டர் இருக்கிறார், ஒரு டெப்யூட்டி மினிஸ்டர் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ல இருக்கிறார், நார்வேலையும் ஒரு பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த நாடுகள்ல அரசியல் ரீதியா நாங்கள் செல்வாக்கு செலுத்துற நிலையில இருக்கிறோம். கோ குரூப்புக்குள்ள முக்கியமான நாடுகள் இருக்கு, அமெரிக்கா உட்பட. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு UNHRCயால அழுத்தங்கள் இருக்கு. இத்தனை அழுத்தங்களையும் கொடுத்து விடுதலை புலிகளோடு இலங்கை அரசாங்கம் எப்படி பேச்சுவார்த்தைக்கு சென்றதோ அது போன்று தமிழ் தரப்புகளோடு நீங்கள் நிச்சயமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும், இல்லை என்றால் இன்னும் உங்களுக்கு நாங்கள் இறுக்கங்களை கொண்டு வருவோம் என்று ஒரு நிர்பந்தத்தை, ஒரு அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் ஒரு மேசைக்கு வந்துதான் ஆக வேண்டும். அந்த அழுத்தத்தை ஆனால் தமிழ் தரப்பு என்றவுடன் எந்த தரப்பு என்கின்ற பிரச்சனை இருக்கிறது. தற்பொழுது NBPயில் தெரிவான MPக்கள் சொல்கின்றார்கள், பேச்சுவார்த்தை என்று வந்தால் எங்களோடும் பேச வேண்டும். எந்த தரப்பு என்று இருக்கிறே, இப்ப கஜேந்திரகுமார் சொல்கின்றார் எங்களோடும் பேச வேண்டும், அல்லது ஏனைய தரப்புகள் சொல்கின்றன எங்களோடும் பேச வேண்டும் என்ற ஒரு ஒற்றுமையின்மை இருக்கிறது. இதை என்ன செய்யலாம்? அதற்குத்தான் நான் கூறுகிறேன். யூகேயில், கனடாவில், யுஎஸ்இல் இருக்கிற நாங்கள் அமைப்புகள், செயற்பாட்டாளர்கள் அந்தந்த நாட்டு அரசாங்கங்களை அணுகி பேச்சுவார்த்தைக்கு ஒரு பேச்சுவார்த்தையை நடாத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுங்கள். அதே நேரத்தில் அந்த அரசாங்கங்களோடு வெளியில் இருக்கின்ற நாங்கள் 10, 15, கிட்டத்தட்ட 50, 60 அமைப்பு இருக்கின்றோம். எல்லாரும் போய் அங்க மேசையில் இருக்கல. எங்களுக்குள்ள இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேணும், அல்லது இந்த அரசாங்கங்களோட கையில விட வேணும். இன்னென்ன அமைப்பிலிருந்து தான் நான் ஒருவரை 2 இதுவரை எடுக்க போறேன்,
மற்றாக்கள் வந்தால் என்ன வராட்டிக்கு என்ன, அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்த போவதில்லை. எங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு தீர்வு தேவை. அந்த தீர்வு தமிழர்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும். அந்த அபிலாஷைகளை சரியாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சிலரை நாங்கள் இப்ப ஹிமாலய பிரகடனத்தை பற்றி சுவிட்சர்லாந்துல தான் 3 வருஷத்துக்கு முதல் 4 வருஷத்துக்கு முதல் கூட்டம் நடந்தது. எங்களில் எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சிருந்தது? பொறுக்கேற்ற ஒரு 2, 3 அமைப்பு தான் நாங்க போனோம். அப்படி செய்யக்கூடிய சர்வதேசத்துக்கு அந்த வலு இருந்தால் இது அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிச்சயமாக அப்படி ஒரு குழுவை உருவாக்கலாம் புலம்பெயர்ந்த தேசத்தில். அங்க நாட்டில இருந்து அது ஒரு பெரிய விடயம் இல்லை. அத்தனை அரசியல் இமாலய பிரகடனம் தொடர்பான உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஹிமாலய பிரகடனத்தில அவர்கள் அந்த பிரகடனத்தை எழுதும் பொழுது அவர்கள் விடயங்களை கணக்கில் எடுக்கவில்லை. அது உண்மையா டோட்டலா ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்ட். அதை விளங்கப்படுத்துறேன்றாலே நேரம் போகும். ஆனால் அவர்கள் அதுல முக்கியமான விடயங்களை கருத்தில் எடுக்கவில்லை. அண்மையில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்க்கின்றேன். அது பிறகு கதைப்பதாக இருந்தார்கள். ஆரம்பத்திலேயே எல்லாம் எழுதப்பட வேண்டும். அந்த ஆரம்ப புள்ளி சரியாக எழுதப்பட்டு அதிலிருந்துதான் மேசைக்கு செல்ல வேண்டும். ஆக இப்பொழுது நாங்கள் இருந்த இடத்துக்கு வருவதாக இருந்தால் புலம்பெயர்ந்த தரப்புகளில் இருந்து அந்த நாடுகள் சம்பந்தப்பட்ட நாடுகள் இன்னின் நாட்கள் தாங்கள் எடுக்க போறோம் என்று எடுக்க வேண்டும். நாட்டிலே ஒரு 15 பேர் தான் இருக்கிறார். அத்தனை பேரும் வரட்டும். அத்தனை அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் வேணுமென்றா வரட்டும், அல்லது அத்தனை கட்சிகளையும் சேர்ந்து ஒரு 15 பேர் தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அங்கால நான் கட்சி வச்சிருக்கிறேன், அங்க கட்சி என்று ஒழுங்கா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கட்சி என்றது வேலை குறையுது. ஈவன் டிஎன்ஏ ரெஜிஸ்டர் பண்ணப்படல. சரி, ஆகவே ஒவ்வொரு தரம் கட்சி என்று சொன்னதுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் தான். பொலிட்டிக்கல் ஆக்டிவிசத்துல இருக்கிற ஆர்கனைசேஷன். அதை இனி வந்து பார்லிமெண்டல் சீட் கிடைச்சா தான் அவைக்கு கட்சியா அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆகவே பார்லிமெண்ட்ல இருக்கிற அந்த 10, 12 பார்லிமெண்டேரியன்ஸ் அத்தனை பேரும் வர வேணும். அவர்கள் கட்டாயம் பெற வேண்டும். எங்களை விட அவர்களுக்கு உரிமை அதிகம். நீங்கள் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அந்தந்த நாட்டு அரசாங்கங்களை வற்புறுத்த வேண்டும் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் முக்கியமான விஷயம், புலம்பெயர் அமைப்புகளே மாறி 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 அவர்களுக்குள்ளே யார் தலைமைத்துவம், யார் இதை முன்னெடுப்பது என்கின்ற ஒரு விஷயமும் பணம் சேர்க்கின்ற போட்டியும் இருப்பதாகத்தான் பொதுமக்கள் கருதுகின்றார்கள். ஆகவே இவ்வளவு சிக்கல் புலம்பெயர் அமைப்புகள் மத்தியில் இருக்கும் பொழுது எப்படி இதனை முன்னேற்றுவது? நல்ல கேள்வி. புலம்பெயர் அமைப்புகள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கே எல்லா வசதிகளோடும் இருக்கின்றோம். எங்கள் எல்லோருக்கும் ஒரு யதார்த்தம், பலருக்கு மாசம் முடியும் பொழுது டாலர்ஸில் என்றால் 100, 200 தான் மிஞ்சும் எல்லா பில்ஸும் போக. மற்றும்படி நாங்கள் பில்ஸ் ஒழுங்கா பே பண்ணி கொண்டு வந்தோம் என்றால் வீட்டுக்கு ஹீட் இருக்குது, லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது, தண்ணி எல்லாம் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாட்டில் இருக்கிற மக்கள் நகரப்புறங்கள்ல கொஞ்சம் நல்லா இருக்கிறார்கள், கிராமப்புறங்கள்ல இனி இல்லை என்ற கேவலமான நிலையில இருக்கிறார்கள். நாங்கள் இங்கே இருந்து கொண்டு இதை செய்தால்தான் நான் வருவேன், இதை செய்தால்தான் நான் வருவேன், அல்லது இதை நான் தடுப்பேன், நான் யூடியூப்ல வீடியோ போடுவேன், நான் இதை செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு உண்மையா தேசத்திலேயும் தேசியத்திலேயும் பற்றில்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு மக்கள் அக்கறை இருந்தால் உங்களால செய்ய முடியாட்டிக்கு செய்ய போறாக்களுக்கு உறுதுணையா நிக்கப்படாது. இல்லைன்னு சொன்னா இன்னும் 20 வருஷத்துக்கு மேல வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசம் தாக்கு பிடிக்காது. யூ கேன் டேக் மை வேர்ட் ஃபார் தட். இதுதான் யதார்த்தம். அங்க இன்னைக்கு வடக்கு கிழக்குல இருக்கிற சில புத்திஜீவிகளே சொல்லினேன், நீங்கள் வெளியில இருக்கிறார்கள் உங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருக்கும், இதுக்கெல்லாம் மூக்க நுழைக்காது. அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இன்னும் கையேந்தி பவன்ல தான் எங்க டாக்கள் நிக்கிறேன். சாரி, அப்படி கரெக்ட். 15 வருஷமா காசு அனுப்பின வந்து போன அந்த காசு ஒரு 4-5 பேர் தொழில்துறையில உருவாக்கி ஒரு 2000 பேருக்கு உத்தியோகத்தை கொடுத்திருக்கேன். படிச்சவள் இத கனடாவில் இருக்கிற யதார்த்தம். ஒவ்வொரு நாளும் கனடாவுக்கு வந்து இறங்கின நாட்டிலிருந்து அங்க இருக்கிற காணியை வித்து, அங்க இருக்கிற உத்தியோகத்தை விட்டு 70-80,000 சம்பளம் மாசம் நான் அறிய இங்க இருக்கேன் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். வந்து ஒரு ஸ்டேட்டஸும் இல்லாம இருக்கேன். அதே யூகேலயும் அதே பிரச்சனை தான். யூகேலயும் அதே பிரச்சனை. சில பேர் 1 கோடி கொடுத்து 3 பேர் வந்திருக்கிறார்கள் குடும்பத்துல உள்ள ஆட்கள் எல்லாம். அப்படி எல்லாம் இருக்குது தொடர்ந்து. ஆக இப்ப இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். என்னன்னா
நாட்டுல வாழ்றதா அல்லது வெளிநாடுகளுக்கு போறதா என்ற ஒரு மனநிலையில அப்படியே வெறுத்து போய் இருப்பதாக தெரிகிறது இல்லையா? அது வெறுப்பில்ல, சுத்த சோம்பேறித்தனம். அவர்களுக்கு அங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. எல்லா வசதிகளும் இருக்கு. அவர்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் செய்யலாம். உங்களுக்கு வெளியில இருந்து சொந்தக்காரர் அனுப்புற காசை நீங்க ஒரு தொழில்துறைக்கு அல்லது ஒரு முன்னேற்றத்துக்கு இல்ல. வீட்டுக்கு வீடு 2 மோட்டார் சைக்கிள், ஒரு கார் என்ற நிலை வந்து சந்தோஷம். நீங்க நல்லா இருக்க வேணும். சந்தோஷமா இருக்க வேணும். ஆனால் இந்த அரசியல் தீர்வென்று வராமல் உங்களோட சந்தோஷம் இன்னும் 15, 20 வருஷத்துக்கு மேல நிலைக்காது. நீங்கள் இல்லாம போறீங்க. அதுக்கு பிறகு எல்லாம் கரைந்து போய்விடும். எல்லாம் ஒன்றாகிவிடும். கரைந்து போய் இல்லாமல் போய் 58, 60, 60, 70ஆம் ஆண்டுகள்ல நீர்கொழும்பும் புத்தளம் இருந்த நிலைக்குத்தான் வரப்போகுது. புத்தளம், சிலாவம், நீர்கொழும்பு. பேர் மட்டும் தமிழா இருக்கும். 1, 2 தமிழ் சொல்லுக்கு வீட்டுல கதை கேட்கல வரும். மிச்சம் அப்படியே மறந்து போயிருக்கும். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் சமஸ்டியை பற்றி கேட்காங்கோ, தேசியத்தை பற்றி கேட்காங்க. நான் நாட்டில் உள்ள ஆட்களுக்கு தான் சொல்றேன். அது வேணும்னா தேசியத்தை பற்றி கேட்காங்க, சமஸ்டியை பற்றி கேட்காங்க. நீங்கள் இருக்கிற மாதிரி இருங்கோ, நாங்கள் இருக்கிற மாதிரி இருந்துருப்போம். நாங்களும் அவர்களும் எங்கட இனம், தேசியம், எங்கட சுயநிர்ணய உரிமை, எங்கட வாழ்வு, இது எல்லாம் தக்க வைக்கப்பட வேண்டும். எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறை வர வேண்டும். அது ஐக்கிய இலங்கையா இருக்கலாம், தனிநாடா இருக்கலாம். தனிநாடு இன்றைக்கு சாத்தியம் இல்லை. அதை எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேணும். ஐக்கிய இலங்கைக்குள்ள கூட ஒரு முறை வர வேணும் என்றால் அங்க இருக்கிற மக்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேணும். சமஸ்டி என்றால் என்னென்று விளங்கிக் கொள்ள வேண்டும். நாட்டிலிருந்து வெளியேறத அவர்கள் நிப்பாட்ட வேண்டும். இப்பொழுது கனடால இப்ப ஒரு ட்ரெண்டிங் விஷயம் ஒன்று நடக்குது. இப்போ ஒரு 3 வீக்ஸா எங்களுடைய சகோதர இனத்தவர்கள், சிங்கள இனத்து இளைஞர்கள் சிங்களத்தில் வீடியோ விடுகிறார்கள். இதுதான் இது ஒரு பெரிய பிரச்சனை எங்களை ஆற்றுல. சிங்களத்தில் வீடியோ விடுகிறார்கள். தயவு செய்து கனடாவுக்கு வராதீங்கோ. இங்க வந்தால் 25ஆம் ஆண்டு முடிவதற்கு இடையில நீங்கள் திருப்பி அனுப்பப்படுவீர்கள். இங்க உங்களுக்கு உத்தியோகம் எடுக்க முடியாது. எடுக்கக்கூடிய நிலைமை இல்லை. நீங்கள் வந்து தேவையில்லாம வீடுகளை வித்து, காணிகளை வித்து, அவ்வளவு தெளிவாக யதார்த்தத்தோடு அந்த மக்கள் வாழ்கிறார். ஆனால் இங்க கனடா தமிழாக்கள் நான் நீங்க வர வேண்டாம் என்று சொல்லி வந்து நீங்க கஷ்டப்பட போறீங்க. இன்றைக்கு காலம் ஒரு நண்பர் அச்சு கேட்கிற ராய், எனக்கு ஒரு $1000 ஒரு தாய்க்கும் மகளுக்கும் ஒரு இடம் வீடு ஒன்று எடுத்து தர முடியும். நான் சொன்னேன், இங்க வீடு கொடுக்கறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா மீட் பண்ண வேண்டியிருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். அவ என்ன உத்தியோகம் பாருங்க. இல்லை, இப்போ கிட்டடியெல்லாம் வந்து கிளைம் பண்ணியிருப்பார். அவைக்கு ஒரு ஸ்டேட்டஸும் இல்லை, ஒரு தரம் வீடு கொடுக்க போறது. நான் சொன்னேன், யாராவது தமிழாக்கள் தமிழ் பத்திரிகையில விளம்பரப்படுத்தியிருந்தா அதோட காட்சி செய்வாங்க. அங்கதான் சாத்தியப்படும். ஒரு ரியல் எஸ்டேட் போர்டுக்குள்ளால இது செய்ய முடியாதுன்னு இல்லை. ஒழுங்கா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறவனுக்கே ஸ்கோர் இல்லை, கிரெடிட் ஸ்கோர்ல 1 பாயிண்ட் குறைந்தாலே வாடகைக்கு கொடுப்பாங்க. அதுதான் நிலம். அப்ப இவர்கள் வந்து உத்தியோகமும் இல்லாம, ஒழுங்கான ஸ்டேட்டஸும் இல்லாம ஏன் கஷ்டப்படணும்? நாங்கள் ஒரு 30, 35 வருஷத்துக்கு முதல் வந்து நாங்கள் இந்த பனிக்குள்ள விழுந்தெழும்பி பழகிட்டு எங்களுக்கு, நாங்கள் அதுக்கு தாக்கு பிடிப்போம். நீங்கள் உங்களோட உறவுகள் இங்க நல்லா வீடு வாங்கி இருக்கீங்க, வடிவா இருக்கீங்க பார்த்துட்டு நீங்கள் இருக்க வேணும் என்று விரும்புறதுல எதுவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்க வந்து உங்களால சர்வை பண்ண முடியாத ஒரு நிலையில நாடு இருக்கு. உங்களை திருப்பி அனுப்பினா அது மட்டுமில்ல வந்து இப்ப எவ்வளவு தூரம் மக்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போகின்றார்களோ, வெளியில் போகின்றார்களோ, அங்குள்ள அரசியல் பிரதிநிதித்துவம், மற்றது நிலம் எல்லாம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கரைந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயம் அவர்களுக்கு புரியவில்லை இல்லையா? நிச்சயமா நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். இவர்கள் வருவதால் இந்த பிரச்சனை அங்க மேலோங்குகிறது. போதாக்குறைக்கு அங்க காணிகளையும் விற்க தொடங்கி விட்டார்கள் எங்களுடைய மக்கள். நீங்க காணியை விற்கிறீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு உங்களுக்கு அங்க தனி நாடும் உங்களோட இருப்ப காக்குறதுக்கான ஒரு அரசியல் அமைப்பு பேசாம வித்துட்டு எல்லாரும் வெளியில போகும். இருக்கிறார்கள் கரைஞ்சு போகட்டும். நாங்கள் எங்களுக்குள்ள அந்த ரியலைசேஷனுக்கு வரணும். அந்த யதார்த்தத்தை உணர்ற நிலைக்கு குறிப்பாக நாட்டில் இருக்கிற மக்கள் வர அவர்கள் வந்து சமஸ்டி என்றால் என்னென்று தேடி இன்றைக்கு கூகுள்ல போய் அடிச்சீங்கன்னா எல்லாம் வரும். தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறத விட்டுட்டு இதுகளை வாசிச்சு விளங்கி கொண்டு உங்களோட அரசியல்வாதிகளோட கதை எங்களுக்கு இப்படியான சமஷ்டி தான் வேணும். சமஷ்டி வந்து அந்த
இப்ப நான் சொன்ன அந்த யூனிட்டரி ஸ்டேட்டுகள், அந்த ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லப்படுற அந்த ஒற்றை ஆட்சிக்குள்ள சமஷ்டி வழங்கப்படும் பொழுது அது அந்த அரசியல் யாப்புல எழுதப்படுது. மாநில அரசாங்கத்துக்கோ அல்லது மாகாண அரசாங்கத்துக்கு இன்ன இன்ன அஹ், அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்குது. சில நாடுகளோட சமஷ்டியில வந்து அந்த மாநில அரசாங்கமும் மாகாண அரசாங்கமும் வெளிநாடுகளோட பொருளாதார ரீதியான உறவுகளை பேணணும். சமஷ்டிக்கும் ஒற்றையாட்சிக்கும் உள்ள இடையில உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்றால், சமஷ்டி என்று ஒரு மாகாணத்துக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு அலகு வழங்கப்பட்டால் சமஷ்டி முறையில அந்த மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கெல்லாம் வரி அறவிடும். ஈவன் இப்ப கனடால வரி அறவிடு, மாகாணமும் வரி எங்கள்கிட்ட அறவிடுது, மத்தியும் அறவிடுது. நாங்கள் டாக்ஸ் ஏக்ல ரெண்டுக்கும் சேர்த்து தான் செய்யறோம். அவ சில நாடுகள்ல மத்திய தான் அதை வச்சிருக்கு. அடுத்த விஷயம் வெளிநாட்டு உறவு. வெளிநாட்டு அதாவது ராஜரீக உறவு, பொருளாதார உறவு. அதை மத்தி வச்சிருக்கும். பாதுகாப்பு. இது மூணு தான் நவீன கையிலே இருக்கு. மிச்சம் எல்லாம் பகிரப்பட்டிருக்கும். பரவலாக்கம் வேற, பகிர்வு வேற. அது வேற ஒரு பிரச்சனை. எங்கடாக தமிழ் தெரியாம நிற்கிறேன். There's a difference between decentralization and devolution. Decentralization என்பது அதிகார பரவலாக்கம். நான் செய்யறது நீயும் செய்துட்டு போ. ஆனா நான் தான் நாங்கள் உனக்கு இதை போறேன். டெவல்யூஷன் என்றது அதிகார பகிர்வு. உன்னிட்ட தந்தாச்சு, இதுக்குள்ள நான் தலையிட மாட்டேன். ஆனால் இந்த லிமிட்டை மீறினா நான் தலையிடுற அதிகாரம் இருக்கு. அந்த அதிகார பகிர்வுன்றதைத்தான் நாங்கள் கதைக்க வேணும். தமிழக கேட்கல அதிகார பரவலாக்கம் என்று சொல்றதை நீ பார்க்கலாம். மிக நன்றி ஜோய். நிறைய விடயங்கள், இந்த சமஷ்டி விடயங்கள் தொடர்பாக நாம் பேசினோம். எவ்வாறு எங்களுடைய அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொள்வது, நீங்கள் குறிப்பிட்டது போல புலம்பெயர்வின் மூலமாக எங்களுடைய அரசியல் இருப்பு பாதிக்கப்படும், காணி அதிகாரம் பாதிக்கப்படும், எல்லாமே ஒரு குழப்பகரமான சூழ்நிலைக்கு உருவாக்கப்படும். எதையும் நாங்கள் துணிந்து நின்று பேச முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். நிச்சயமாக இன்னும் ஒரு நேர்காணலில் முக்கியமான ஒரு விடயம் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். ஒன்று, இந்தியா முழுவதுமாக இலங்கையை அபகரிக்க பார்க்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா பைப்லைன், இந்த எட்கா உடன்படிக்கையின் மூலமாக பைப்லைனை போட வேண்டும், மின்சாரத்தை கொடுக்க வேண்டும், ஒயிலை அனுப்ப வேண்டும், பாதை போட வேண்டும். அதுக்கு பிறகு ஒரு மாநிலமாகவே வந்துவிடும். ஆகவே இது தொடர்பாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். மிக நன்றி ரோய், மிக தெளிவான விளக்கங்களை தந்தீர்கள். வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நிச்சயமா மீண்டும் சந்திப்போம். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த சமஷ்டி விடயமாக நாங்கள் இன்னும் ஒரு நேர்காணல் செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த தெளிவு இருக்க வேண்டும். அந்த லெவல்ஸ் ஆஃப் டிகிரீஸ் ஆஃப் ஆட்டோனமி என்பது சரியாக தெளிவுபடுத்தப்பட்டால் எங்களுடைய பொதுமக்கள், அதாவது சாதாரண பொதுமக்கள், நாட்டில் இருப்பவர்கள் தங்களுடைய சிங்கள நண்பர்களோடு இந்த விளக்கத்தை ஒழுங்காக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மக்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த புத்தபிக்குகளோ அரசியல்வாதிகளோ ஏன் நாங்களோ அவர்கள ஆதிக்கம் செலுத்த முடியாது. அரசியலுக்கு வாரோன்னு வந்து மக்கள் சேவை. மக்கள் சொல்றதுதான் நாங்க செய்யணுமே. நாங்க சொல்றது இட்ஸ் நாட் டாப் டவுன் டு த டாப். மக்கள் சொல்றதுதான் நாங்கள் செய்யணும். ஆகவே மக்கள் அதை தெளிவு பெற்றுக்கொள்ளணும். ஆகவே மக்கள் அதை தெளிவு அடைஞ்சு கொள்ளுங்கள். சமஷ்டி என்றால் என்ன, சமஷ்டியில எத்தனை விதமான வேரியேஷன்ஸ் இருக்குது, அதுல எது இன்றைய யதார்த்தத்துக்கு உட்பட்டு கடந்த 27 வருஷமாக இருந்த யதார்த்தம், இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம் கிட்டத்தட்ட 42 வருஷம். இந்த யதார்த்தத்துக்கு உட்பட்டு எந்த விதமான சமஷ்டி இலங்கை தமிழ் மக்களுக்கு பொருந்தும் என்பதை நீங்கள் தெளிவா வந்தால், நீங்கள் சொல்றதான் அரசியல்வாதிகள் செய்ய வேணும். சர்வதேச சமூகத்துக்கும் தமிழ் தரப்பு ஒன்றாக வந்து ஒரு குரல்ல ஒரு விஷயத்தை கேட்குதுன்ற ஒரு தெளிவு பெறும். அதுக்கு அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் அந்த பிராந்தியத்துல பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த பிரச்சனை இருக்கு மட்டும் அமெரிக்காவுக்கும் அது ஒரு பிரச்சனை, இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை. ஆகவே எங்கட கையில வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களினுடைய கையில தான் இந்த தீர்வு இருக்குது. உங்களுடைய வாழ்வை தக்க வைக்கிறதும் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம், உங்களோடு சேர்ந்து உங்களுக்கான தேவையை பெற்றுத்தரலாம். ஆகவே இந்த சமஸ்டி என்றால் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக விளக்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சமஸ்டியை பற்றி இன்னும் விலாவரியா கழிச்சு ஒரு விளக்கத்தை கொடுப்போம். நன்றி. நன்றி ஜோய். நன்றி ஜோய். நன்றி. வணக்கம். நன்றி.